எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹோம் கிரியேட்டர் தமிழ். இன்னைக்கு வீடியோ வந்து நம்மளுடைய ஒரு சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாளுக்கு முன்னாடி வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அவங்க என்ன கேட்டிருந்தாங்க பாத்தீங்கன்னா, 5 பவுன்ல ஆரம் வாங்கணும்னா எவ்வளவு அமௌண்ட்க்கு நகை சீட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. என்னால அந்த டைம்ல வந்து இந்த வீடியோ ரெடி பண்ண முடியல. அதுக்காக ஃபர்ஸ்ட் சாரி கேட்டுக்கிற சிஸ்டர். எனக்கு இப்பதான் கொஞ்சம் டைம் கிடைச்சது, அதனாலதான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணிருக்கேன். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஸோ அவங்களுக்கு மட்டும் இல்ல, இப்ப யாராவது ஒரு 5 பவுன்ல நகை வாங்கணும், அதுக்கு வந்து எவ்வளவு சீட்டு போடணும் அப்படின்னு ஒரு கால்குலேஷனுக்காக தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய பாயிண்ட் சொல்லியிருக்கேன். சோ நிறைய பேருக்கு அது யூஸ் ஆகும். இனி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 8 கிராம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நம்ம இப்ப 5 பவுன் வாங்கணும்னு நினைச்சா 8 × 5 போட்டோம்னா 40 கிராம் வருது. இன்னைக்கு ஒரு கிராமோட ரேட் பாத்தீங்கன்னா 8010 ரூபாய். இப்ப 8010 × 40 போட்டோம்னா 3,20,400 ரூபாய் வருது. சப்போஸ் இந்த அளவுக்கு உங்ககிட்ட பல்க் அமௌண்ட் கையில வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு இப்ப நிறைய கடைகள்ல இருக்கு. உதாரணத்துக்கு லலிதால இருக்கு, மலபார்ல இருக்கு. சோ இங்க வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணி அடுத்த வருஷம் 11 மந்த் கழிச்சு நீங்க வந்து இது ஒரு பொருளா வாங்கிக்க முடியும். அப்படி இல்ல, எங்கிட்ட அவ்வளவு காசெல்லாம் கையில இல்ல, நான் மாசம் மாசம் நகை சீட்டாவே கட்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா நீங்க நகை சீட்டாவே கட்டிக்கலாம். ஆக்சுவலா இந்த சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம கிட்ட கேட்டிருந்தது நகை சீட்டா கட்டணும்னா எவ்வளவு அமௌண்ட் தேவைப்படும் தான் கேட்டிருந்தாங்க. சோ அதனால நகை சீட்டுக்கான அமௌண்டாவே நான் சொல்லிடுறேன். இப்ப நார்மலாவே பாத்தீங்கன்னா நகை சீட்டு அப்படிங்கிறது 11 மந்த் ஸ்கீம் தான் மேக்சிமம் எல்லா ஷாப்லயுமே இருக்கு. இப்ப 11 மந்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு வேணா கோல்ட் ரேட் 8010 ரூபாய் இருக்கலாம். பட் 11 மாசமும் இதே விலையில தான் மெயின்டைன் ஆகும்னு எந்த அவசியமும் கிடையாது. அது எப்ப வேணா ஏறும் இறங்கும். அது நம்மளால கேரண்டி சொல்லவே முடியாது. சுமாரா நான் வந்து இப்போ ஒரு 11 மாசம் கழிச்சு கோல்ட் ரேட் வந்து 9,000 ரூபாய்க்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கால்குலேஷன் வச்சுட்டு இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணிருக்கேன். அப்படி பார்க்கும்போது நம்ம ஒவ்வொரு மாசமும் வந்து இப்போ சீட்டு கட்டிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்தந்த மாசம் கோல்ட் ரேட் என்னவோ அதுல வந்து கிராம ஆட் ஆயிட்டே இருக்கும் இல்லைங்களா. மேக்சிமம் இந்த சீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க வெயிட் பேஸ்ல அக்குமுலேட் ஆகுற சீட்டா பார்த்து சேர்ந்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு லாபமா இருக்கும். சோ அப்படி கணக்கு பண்ணும்போது இப்போ ஒவ்வொரு மாசமும் விலை ஏறதுக்கு தகுந்த மாதிரி எடை தான் நம்மளோட அக்கௌண்ட்ல வந்து அவங்க சேர்த்துக்கிட்டே வருவாங்க. அப்படி கால்குலேட் பண்ணும்போது ஆவரேஜா கோல்டோட ரேட் வந்து நான் இப்போ ஒரு 8,500 ரூபான்னு எடுத்திருக்கேன். அப்படி பார்க்கும்போது 8,500 × 40 போட்டோம்னா 3,40,000 ரூபாய் வருது. இப்போ 3,40,000 ரூபாய 11 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 30,909 ரூபாய் வருது. இந்த அமௌண்ட் வந்து நம்ம கட்ட முடியாது, அதாவது 909 அப்படி கட்ட முடியாது. ரவுண்ட் ஃபிகரா தான் நம்ம வந்து சீட்டு சேர முடியும். அதனால 31,000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கேன். இப்ப இந்த 31,000 ரூபாய் சீட்டு வந்து நீங்க ஒரே சீட்டா தான் கட்டணும்னு கூட இல்ல, பிரிச்சு கூட நீங்க சேர்த்துக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் வீக் வந்து ஒரு 10,000 ரூபாய், செகண்ட் வீக் வந்து 10,000 ரூபாய், 3வது வாரம் 11,000 ரூபாய், இப்படி நீங்க பிரிச்சு கூட இந்த சீட்டை கட்டிக்க முடியும். சோ எப்படி கட்டினாலுமே ஒரே பொருளா கூட வாங்கிக்க முடியுமா அப்படிங்கறது எல்லாமே அந்த கடையில நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க எந்த கடையில நகை எடுக்கணும் இல்ல எந்த கடையில வந்து சீட்டு போடணும் முடிவு பண்றீங்களோ ஃபர்ஸ்ட் அந்த கடைக்கு நீங்க நேர்ல போயிட்டு நீங்க என்ன பொருள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஃபர்ஸ்ட் போய் பாருங்க. அதோட வேஸ்டேஜ் எவ்வளவு வருது, அதுல உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் எல்லாம் அங்க அவைலபிலிட்டி இருக்கா அப்படி பாத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டிசைன்ஸ் பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்க கையோட அது ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு பாக்குற டிசைன் 11 மாசம் கழிச்சு அங்க இருக்குமான்னு நமக்கு தெரியாது. அதனால இப்பவே ஒரு போட்டோ எடுத்து வச்சிட்டீங்கன்னா அப்போ வாங்கும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஒரு சில கடைகள் நம்ம சீட்டு போட்டுறணும், ஆனா திடீர்னு நம்ம வாங்க போற அன்னைக்கு பார்த்தோம்னா கலெக்ஷன்ஸே இருக்காது. ஓல்டு மாடல்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. நிறைய பேருக்கு ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். அப்படி இல்லாம இருக்கிறதுக்கு நீங்க இப்பவே போய் உங்களுக்கு பிடிச்ச கடைகள்ல போய் செக் பண்ணி பாருங்க. எந்த கடையில உங்களுக்கு டிசைன்ஸ் எல்லாம் ஓகேவோ, இந்த நகை சீட்டு அது டீடைல்ஸ் எல்லாம் ஓகேவோ, ஃபர்ஸ்ட் நம்பிக்கையான கடையா இது எல்லாமே பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கோங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நீங்க வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கனாலே மேக்சிமம் 100% நோ வேஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி ஷாப்பை தேர்ந்தெடுக்கிறது தான் ரொம்பவே நல்லதுன்னு நான் சொல்லுவேன். இப்போ அந்த மாதிரி எந்த கடையில கொடுத்துட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா லலிதால கொடுத்துட்டு இருக்காங்க. 100% வந்து நோ வேஸ்டேஜ் தான். சப்போஸ் நீங்க ஆன்டிக் எடுத்தீங்கன்னாலும் அதுக்கு வேஸ்டேஜ் இல்லாமலே நீங்க வாங்கிக்க முடியும். இப்போ மலபார்ல வந்து கொடுக்குறாங்க 14% சொல்லியிருக்காங்க. நீங்க ஒரு வாட்டி மலபார் கூட போயிட்டு
பாருங்க 14%குள்ள உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கா பாத்துக்கோங்க. அப்படி சப்போஸ் இல்லைன்னா நீங்க லலிதா போய் விசிட் பண்ணி பாருங்க. ஏன்னா ஜிஆர்டில வந்து இப்ப 50% தான் ஆஃபர் தராங்க. சேம் தனிஷ்குலயும் அது மாதிரிதான் ஆஃபர் போயிட்டு இருக்கு. இங்கதான் ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு. ஏன்னா எங்க நிறைய ஆஃபர் தராங்கன்னு பார்த்து ஒரு பிராண்டா இல்லாத கடையில போய் நம்ம மாட்டிக்க கூடாது. அதனால எப்பவுமே வந்து இந்த கடை ரொம்ப வருஷமா இருக்கா, இவங்க கிட்ட கட்டுனா ஏமாத்த மாட்டாங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்துட்டு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரிதான் வெயிட் பேஸ்டு ஸ்கீம். நீங்க எப்பவுமே அமௌண்ட் பேஸ்டு ஸ்கீம்ல போயிடாதீங்க. அது உங்களுக்கு நஷ்டத்துல தான் முடியும். ஏன்னா கோல்ட் ரேட் எப்படி வேணாலும் மாறும். நம்ம வாங்க போற அன்னைக்கு உள்ள ரேட்டுக்கும் நம்ம கட்டுற அன்னைக்கு உள்ள ரேட்டுக்கும் நிறைய டிஃபரெண்ட் வந்துடும். அதனால எப்பவுமே வெயிட் பேஸ்டு ஸ்கீமா போய்க்கோங்க. லலிதால வந்து வெயிட் பேஸ்டு ஸ்கீம்கே வந்து நோ வேஸ்டேஜ் 100% கொடுக்குறாங்க. ஸோ நீங்க அங்க கூட செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி மலபார் கூட நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ ரெண்டுமே செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எங்க பிடிச்சிருக்கோ நீங்க அங்க சேர்ந்துக்கோங்க. இப்ப நான் வந்து 31,000 ரூபாய் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, இது எந்த கால்குலேஷன்ல போட்டிருக்கேன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு இனி காட்டுறேன் பாருங்க. 11 மாசத்துக்கும் காட்டுறேன். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் மந்த் வந்து நீங்க ஜாயின் பண்றீங்க, 31,000 ரூபாய் கட்டியிருக்கீங்க. இன்னைக்கு கோல்ட் ரேட் வந்து 8,010 ரூபாய்னா 31,000 டிவைடட் 8,010 போட்டோம்னா 3.870 மில்லிகிராம் உங்க அக்கௌண்ட்ல வர வைப்பாங்க. ரெண்டாவது மாசம் 8,100 ரூபாய் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கும் வந்து 31,000 8,100 டிவைட் பண்ணா 3.827 மில்லிகிராம் வரும். தேர்ட் மந்த் கூட சேம் அதே ரேட்ல மெயின்டைன் ஆகுதுன்னு வச்சுக்குவோம். ஸோ இப்படியே நான் ஒவ்வொரு மாசத்துக்குமே போட்டுட்டே வந்திருக்கேன். மொத்தமா நான் 11 மந்த்துக்கு போட்டிருக்கேன். 11 மந்தோட முடிவுல நீங்க எவ்வளவு கட்டியிருப்பீங்க பாத்தீங்கன்னா 3,41,000 ரூபாய் கட்டியிருப்பீங்க. உங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு தங்கம் சேர்ந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா ஒரு 40 கிராம் 867 மில்லிகிராம் வந்து சேர்ந்திருக்கு. ஸோ நீங்க அச்சீவ் பண்ண நினைச்சது 40 கிராம் தானுங்க. நார்மலாவே வந்து இப்ப நம்ம ஒரு 40 கிராம் வாங்க போறோம் அப்படின்னா எக்ஸாக்டா 40 கிராம்லயே நம்மளுக்கு எந்த நகையுமே கிடைக்காது. ஒன்னு ஒரு 500 மில்லிகிராம் எக்ஸ்ட்ரா வரலாம், இல்ல ஒரு 300 மில்லிகிராம் கம்மியா வரலாம். சோ இப்படி மாறி தான் நமக்கு நகைங்க எப்பவுமே கிடைக்கும். எப்படியுமே வெயிட்ல வந்து டிஃபரன்ஸ் வரதா செய்யும். நமக்கு எக்ஸாக்டா அந்த ரவுண்ட் ஃபிகரா எப்பவுமே வாங்க முடியாது. எப்பாவது ஒரு டைம் மட்டும்தான் அது ரவுண்ட் ஃபிகரா அமையும். மேக்சிமம் டைம் பாத்தீங்கன்னா இப்படி கொஞ்சம் எக்ஸஸா போறதுதான் நடக்கும் எல்லா கடைகள்லயும். சோ அதனால இப்ப 40.867 மில்லிகிராம்னா இப்ப ஒரு 500 மில்லிகிராம் எக்ஸ்ட்ரா வந்துட்டா கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்களுக்கு தான் உங்க அக்கௌண்ட்ல சேர்ந்திருக்கேன், அதுக்கு நீங்க வாங்கிக்க முடியும். நான் முன்னமே சொன்ன மாதிரிதான் சப்போஸ் நீங்க அமௌண்ட் பேஸ்டு ஸ்கீம் போயிருக்கீங்க அப்படின்னா இப்ப 3,41,000 ரூபாய் கட்டியிருக்கீங்க. கடைசி மாசம் நீங்க கட்டும் போது 8,750 ரூபாய் கோல்ட் ரேட்டுன்னு நான் சுமாரா போட்டிருக்கேன். இது இந்த மாதிரிதான் மார்க்கெட் ரேட் இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நான் சும்மா ஒரு நாலேஜ்க்கு வேண்டி போட்டிருக்கேன், அவ்வளவுதான். எப்படி வேணாலும் மாறலாம். சப்போஸ் 10,000 ரூபாய்க்கு கூட போகலாம், அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. அது மார்க்கெட் ரேட்டை பொறுத்து அமைகிறது. சோ 8,750 போட்டிருக்கு இல்லைங்களா. சோ 11 மாசம் கழிச்சு நம்ம வாங்க போகும்போது சப்போஸ் 8,900 ரூபாய் ஆயிடுச்சுன்னா நீங்க அமௌண்ட் பேஸ்டு ஸ்கீம்ல கட்டியிருக்கீங்கன்னா இப்போ 3,41,000 ரூபாய் டிவைடட் 8,900 போட்டோம்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் பாத்தீங்கன்னா 38.314 மில்லிகிராம் தான் உங்களால வாங்க முடியும். இதுவே வந்து நீங்க வெயிட் பேஸ்டு ஸ்கீமா இருக்கிற பட்சத்துலதான் உங்களுக்கு 40.867 மில்லிகிராம் வந்து உங்க அக்கௌண்ட்ல சேர்ந்திருக்கிறதுனால நீங்க அதை அப்படியே வாங்கிக்க முடியும். சோ உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 2.5 கிராம் பக்கம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவா கிடைக்கும் வெயிட் பேஸ்ல போனோம்னா. சோ வெயிட் பேஸ்டு தான் எப்பவுமே நமக்கு லாபமா இருக்கும். இதுக்கு சுமாரா ஜிஎஸ்டி எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா நான் 3,41,000 ரூபாய்க்கு ஜிஎஸ்டி போட்டிருக்கேன். 3% போட்டோம்னா 10,230 ரூபாய் வருது. சோ இது வந்து நார்மலா நமக்கு ஜிஎஸ்டி எல்லா பக்கம் கட்டுற மாதிரி தான் இருக்கு. ஒரு சில கடைகள்ல மட்டும் ஜிஎஸ்டி இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் எங்க ஊர்ல அந்த கடைங்க எதுவும் இல்ல. எங்க ஊர்ல இருக்கிற எல்லா கடையிலுமே வந்து ஜிஎஸ்டி கட்டுற மாதிரி ஆப்ஷன். அதே மாதிரி நீங்க ஜிஎஸ்டி விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. நீங்க சிட்டு சேரும் போதே ஃபர்ஸ்டே விசாரிச்சிருங்க. இப்ப 40 கிராம் சேர்ந்திருக்குன்னா நான் ஒரு 3,41,000 ரூபாய் கட்டியிருக்கேன்னா இந்த 3,41,000 ரூபாய்க்கு ஜிஎஸ்டி போடுவாங்களா, இல்ல வந்து 40 கிராம் சேர்ந்திருக்கு இல்லைங்களா. சோ அன்னைக்கு வந்து கோல்ட் ரேட் மாறி இருக்கும். சோ அந்த ரேட்டுக்கு இதை வந்து இன்டூ பண்ணிட்டு அதுக்கான ஜிஎஸ்டி போடுவாங்களா அப்படிங்கறத நீங்க கேட்டுக்கோங்க. சோ அந்த விஷயத்துல கொஞ்சம் தெளிவா இருந்துக்கோங்க. ஏன்னா இப்ப நம்ம 8,750 ரூபாய் போட்டு முடிச்சிருக்கேன் இந்த வீடியோவை. நீங்க வாங்க போற அன்னைக்கு 8,900 ரூபாய்னு சப்போஸ் வச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது 8,900 இன்டூ 40 கிராம் போட்டோம்னா அதோட வேல்யூவே ஜாஸ்தி, அதுக்கு ஜிஎஸ்டியும் ஜாஸ்தி. அப்படி போடுவாங்களா இல்ல இப்படி போடுவாங்களான்னு
நீங்க தெளிவா கேட்டு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சீட்டு ஸ்கீம் வந்து ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கறது கமெண்ட்ல சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவா போஸ்ட் பண்றேன். இந்த வீடியோ இதோட முடியுது. நம்ம நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.